வணக்கம். ஒரு குடும்பம் அழியிற நிலைமையில இருக்கும்போது, அந்த குடும்பத்தோட எதிரியோட மகளே வந்து காப்பாத்துனா எப்படி இருக்கும்? அது மனிதாபிமானமா? இல்ல அது ஒரு புத்திசாலித்தனமான ஒரு மூவா? சிறகடிக்க ஆசை தொலைக்காட்சி தொடரோட ஒரு முக்கியமான காட்சிய வச்சு, இதத்தான் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா. இதுல பிரச்சனையே மனோஜ் வாங்குன ஒரு கடன் தான். ஆனா அது அது சாதாரண கடன் கிடையாது. ஆமா, அதுதான் முக்கியம். அது மீட்டர் வட்டி. அதாவது வட்டிக்கு மேல வட்டி போட்டு, அசல் தொகைய விட பல மடங்கு அதிகமாயிடும். அந்த மாதிரி ஒரு வலையில தான் மனோஜோட மொத்த குடும்பமும் இப்ப சிக்கி இருக்கு. அது மட்டும் இல்லாம, இந்த கடனுக்காக அவங்க அப்பா, அண்ணாமலையோட கையெழுத்தையே போலியா போட்டு வீட்டையும் அடமானம் வச்சிருக்கான் மனோஜ். இந்த ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு தான் சிந்தாமணியும், ஒரு ஃபைனான்சரும் அந்த வீட்டுக்குள்ள வராங்க. ம். அவங்க நோக்கம் குடும்பத்த வீட்ட விட்டு வெளிய அனுப்புறது. ஆமா. ஆனா, இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. சிந்தாமணியோட நோக்கம் வெறும் பணம் மட்டும் இல்ல. ஓஹோ! அவங்க மனோஜோட பிரிஞ்ச மனைவி ரோஹிணி கிட்ட ஒரு டீல் போட்டிருக்காங்க. மனோஜ வீட்ட விட்டு தொரத்துனா அவன் உன்கிட்ட திரும்பி வந்துருவான்னு. சோ இதுல ஒரு பர்சனல் பழிவாங்கலும் இருக்கு. சரி. அப்போ அந்த வீட்டுக்குள்ள என்னதான் நடக்குது? சிந்தாமணி வந்து மனோஜ் நெனச்ச மாதிரி 1,25 லட்சம் இல்ல. இப்ப 2,50 லட்சம் கட்டணும்னு சொல்றாங்க. ஆமா, அது மட்டுமா 3 நாள்ல கட்டலன்னா அது 3 லட்சம் ஆயிடும்னு மிரட்டுறாங்க. கரெக்ட். அப்பதான் முத்து அந்த பத்திரத்தை வாங்கி பார்க்கறான். பார்த்த உடனே அதுல இருக்கிறது அப்பாவோட கையெழுத்து இல்ல, அது போலிங்கிறத கண்டுபிடிச்சிடுறான். மொத்த குடும்பமும் அப்படியே ஆடி போயிருது. சரியா சொன்னீங்க. ஆனா அந்த இடத்துல முத்துவோட கோபத்தை விட அண்ணாமலையோட அந்த அதிர்ச்சி தான் ரொம்ப கவனிக்க வேண்டியது. தம் மகன் மேல வச்சிருந்த கடைசி நம்பிக்கையும் அந்த ஒரு நிமிஷத்துல உடையுது. அந்த ஏமாற்றம் அந்த சீன்ல ரொம்ப அழுத்தமா தெரியும். உண்மைதான். அந்த நம்பிக்கை உடைஞ்சது தான் அடுத்தடுத்து நடக்கப் போற விஷயங்களை இன்னும் தீவிரமாக்குது. முத்து கோபத்துல அந்த ஃபைனான்சியரோட சட்டைய பிடிக்கிறான். சரியா அந்த நேரத்துல ஒரு எதிர்பாராத குரல் கேக்குது. சிந்தாமணியோட மகள் ரேகாவோட குரல். அதுதான் கதையோட திருப்புமுனை. ஆமா. அவங்க உள்ள வராங்க. வந்து தான் அம்மாவோட மொத்த திட்டத்தையும் எல்லார் முன்னாடியும் உடைச்சு பேசுறாங்க. ஆமா. அண்ணாமலை ஐயாவோட கையெழுத்த மனோஜ வச்சு போலியா போட சொன்னதே எங்க அம்மா தான். அதுக்கு நானே சாட்சின்னு சொல்லும்போது சிந்தாமணிக்கு முகத்துல ஈயாடல. அங்கே ரேகா ஒரு முத்தாபான வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஃபோர்ஜரி. அதாவது அடுத்தவங்க கையெழுத்த போலியா போடுறது ஒரு கிரிமினல் குற்றம். தன் அம்மாவே ஒரு குற்றவாளி, இதுக்கு ஜெயிலுக்கு போகணும்னு அவங்க முகத்துக்கு நேரா சொல்றாங்க. அப்படியா? நிஜ வாழ்க்கையில பார்த்தா இந்த ஒரு குற்றத்துக்காக மனோஜ், சிந்தாமணி 2 பேருமே பல வருஷங்கள் சிறைக்கு போக வாய்ப்பிருக்கு. இந்த சீரியல் அது ஒரு டிராமாக்காக பயன்படுத்தினாலும் அதோட தீவிரம் ரொம்ப அதிகம். சோ, சட்ட ரீதியா சிந்தாமணிய ஒரு இக்கட்டான நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க ரேகா. அதோட நிறுத்தாம ஒரு தீர்வையும் சொல்றாங்களே. ஆமா, அதுதான் அவங்க கதாபாத்திரத்தோட பலமே. தன் அப்பாவுடைய ஃபைனான்ஸ் நிறுவனத்திலிருந்து பணத்தை கொடுத்து கடனை அடைக்கிறதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் சட்டப்படியான வட்டியோட மனோஜ் அந்த கடனை எங்களுக்கு திருப்பி கட்டலாம், வீட ஜப்தி செய்ய மாட்டோன்னு ஒரு உறுதியையும் கொடுக்கறாங்க. அப்போ ஒரே கல்லுல 2 மாங்கா மாதிரி. கரெக்ட். ஒரு குடும்பத்தை கெடுக்க நினைச்ச சிந்தாமணியோட அதிகாரத்தை அவங்க மகள் மூலமாவே உடைக்கிறாங்க. இது ஒரு கிளாசிக் பொய்டிக் ஜஸ்டிஸ் உத்தி. ஆக பிரச்சனைய தீர்த்த மாதிரியும் ஆச்சு, தன் அம்மாவின் தவற்றை சரி செஞ்ச மாதிரியும் ஆச்சு. சிந்தாமணிக்கு இது ஒரு பெரிய அவமானம்தான். நிச்சயமா. பேராசையும் ஏமாத்து வேலையும் ஒரு குடும்பத்தை எந்த நிலைமைக்கு கொண்டு போகும், அதே சமயம் நேர்மையும் சரியான நேரத்துல வர்ற உதவியும் எப்படி அதை காப்பாத்துங்கிறதுக்கு இந்த காட்சி ஒரு நல்ல உதாரணம். இப்போ நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு